வணக்கம் மக்களே, நீ நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் சம். ஓகேங்களா? கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். கேலண்டர் ஃபார் த இயர் 2025 இஸ் சேம் ஃபார். என்ன கேட்டிருக்காங்கன்னா 2025 கேலண்டர் மாதிரி எந்த வருஷம் சேமாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது வந்து என்னென்னா ரிமைண்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வருஷம் கொடுத்துட்டு இதே மாதிரி வருஷம் கேலண்டர் எப்போ எந்த வருஷத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிருக்காங்க, 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இதை அடிச்சிங்கன்னா 5 4s are 20 வருமா? இதை அடிச்சிங்கன்னா 6 4s are 24. ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 1 கிடைச்சிருக்கு. இது 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1 கிடைச்சிருக்குங்களா? ஸோ டேரெக்டாக இங்கே வாங்க. ரிமைண்டர் கான்செப்ட்டு 0 வந்துச்சுன்னா ரிமைண்டர் 28 இயர்ஸ் அப்புறம் தான் உங்களுக்கு சேமாக வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிமைண்டர் 1 கிடச்சுன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேலண்டர் இயர் சேமாக வரும். ஸோ 2 3 ரிமைண்டர் கிடச்சுன்னா 11 வருஷத்துக்கு அப்புறம் தான் சேமாக வரும். ஸோ இப்போது ரிமைண்டர் 1 கிடச்சிருக்கு. அப்போது 6 வருஷத்துக்கு அப்புறம் தான், இதுலேருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கேலண்டர் இயர் சேமாக வரும். அப்போது 2025 கூட 6 கூட்டணும். கூட்டினீங்கன்னா 5 6 11 2 3 1 2031. ஆப்ஷன் சி. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து ரிமைண்டர் கான்செப்ட் சொல்லுவாங்க. இப்போது ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா 28 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கேலண்டர் இயர் சேமாக வரும். அதே மாதிரி ரிமைண்டர் 2 3 வந்தால் 11 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சேமாக வரும். உங்களுக்கு இதில் ஒரு டவுட் இருக்கலாம், சார் அப்புறம் ரிமைண்டர் வந்து 4 5 அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த கேலண்டர் இயர் வந்து ஒரு குறிப்பிட்ட இயர் தான். இப்போ 2025, அடுத்தது வந்து 2031. ஸோ இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இயர் தான் வரும். அதை கால்குலேட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 1 2 3 இதில் தான் முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. 0 வந்துச்சுன்னா 28 இயர்ஸ், 1 வந்தால் 6 இயர்ஸ், 2 3 ரிமைண்டர் வந்துச்சுன்னா 11 இயர்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது கொடுத்துருக்க இயரை 4ஆல் டிவைட் பண்ணணும். ரிமைண்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ரிமைண்டரை வச்சு என்ன இயர் வருதோ அது இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் கேலண்டர் இயர் கிடச்சிரும். இப்போ 2025 2031 சேம் கேலண்டர் இயர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்பவம் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பர் ட்ரிக்கில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.